அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அதிசக்தி வாய்ந்த அனுமன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எப்போதுமே காரிய தடை வந்து முட்டுக்கட்டை போடுகிறது. முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி காண முடியவில்லை. தோல்வி 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 என்று வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. இனியாவது வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க வேண்டும், சந்தோஷத்தை பார்க்க வேண்டும், மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாளைய தினம் வர இருக்கும் சனிக்கிழமையை யாரும் தவற விடாதீங்க. நாளை வரக்கூடிய சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு, நாளைய தினம் எந்தெந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றுதான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், தசமி திதி அமிர்த யோகத்தோடு சேர்ந்து வருகிறது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு மிகப்பெரிய அளவில் வெற்றியை சீக்கிரமாக கொடுக்கும். நாளும் கோலும் செய்வது போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அது போலத்தான் நேரமும் காலமும் நாளை கைகூடி வந்திருக்கிறது. இந்த நாளை நழுவ விடாதீர்கள். நாளைய தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள். காரிய தடை விலக வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனுமனுக்கு 27 வெற்றிலைகளில் மாலை கட்டி போட்டுவிட்டு கொஞ்சம் அவலை பிரசாதமாக வைத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த அவலை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால் பிரசாதமாக கொடுக்க உங்களுடைய காரிய தடை விலகும். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து குவியும். அடுத்தபடியாக நாளைய தினம் நரசிம்மர் வழிபாடும் கருட பகவான் வழிபாடும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை கொடுக்கும். தீராத நோய்வாய்ப்பட்டவர்கள், தீராத துன்பத்தால் குடும்பத்தில் அவதிப்பட்டு வருபவர்கள் நாளைய தினம் நரசிம்மர் வழிபாடும் செய்யலாம். கருட பகவான் வழிபாடும் செய்யலாம். உங்கள் வீட்டின் அருகில் நரசிம்மர் கோவில் இருந்தால் அங்கு சென்று நரசிம்மருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நரசிம்மரை 27 முறை வலம் வர நிச்சயமாக உங்களின் தீரா துன்பங்கள் விலகும், மனதில் இருக்கும் பயம் நீங்கும். இதே போலத்தான் பெருமாள் கோவிலில் கருட பகவான் சன்னதி இருந்தால் அங்கு சென்று நாளைய தினம் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கருட பகவானுக்கு 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு கருட பகவானை 27 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் வாழ்வில் இருக்கும் தீராத இன்னல்கள் தீரும் என்பது நம்பிக்கை. இப்போது சொன்ன 3 வழிபாட்டையும் கட்டாயம் செய்தாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களால் எந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியுமோ அதிலிருந்து ஒரு வழிபாட்டை தேர்வு செய்து கொண்டு நம்பிக்கையோடு அதை மட்டும் செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.